ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சர்ச்சுக்கு, திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி செக் போஸ்ட் ஆண்ட இருக்குது இந்த புனித அந்தோணியார் திருத்தலம். நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் இங்கே நடந்துருக்குது. அதை பார்த்துட்டு போகலான்றதுக்காக தான் நான் வந்துட்டு சரி அப்படியே ஒரு மாஸ் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்படியே நான் இதெல்லாம் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. ஒரு அன்பியங்கள் வந்து சிறப்பிச்சிருக்காங்க, சூப்பராக சிறப்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாட்சிங்க சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜனக்கூட்டம் இருக்கவங்க, நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்கிறாங்க. இந்த இடத்துல புனித அந்தோணியார் திருத்தலத்தில் 13 வாரம் நம்ம வந்துட்டு அதாவது நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ இந்த சர்ச்சில் 13 வாரம் நம்ம கரெக்டாக வந்து போயிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு போனோம்னா உண்மையாக அது நடக்குதுங்க. அதை தாங்க இங்கே சாட்சியாக சொல்கிறாங்க நிறைய பேர். இது வந்து மாதாவோட கெவிங்க. இப்போ பார்த்திங்கன்னா தோரணமாக வந்து நிறைய ஒட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள். சூப்பராக இல்லை பாருங்கள். இது என்ன பார்த்திங்கன்னா வார்த்தைகள், ஆண்டவரோட வார்த்தைகள் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் ஒட்டி இருக்கிறாங்க. இதை பார்க்கத்தான் நான் வந்தேங்க. இதுதான் மெயினாக உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இந்த ஃபோனை நான் எடுத்துகிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இது சூப்பராக இருக்குதுங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த அன்பியங்கள்லாம் சேர்ந்து சூப்பராக சிறப்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இந்த பேப்பரில் வந்துட்டு ஒட்டி இருக்கிறாங்க. இந்த திக்கு பேப்பரில் இந்த கபோர்டு மாதிரி என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஷீட்டு மாதிரி பேப்பர் இருக்கும்ல, அந்த ஷீட் பேப்பரில் வந்து எழுதி ஆண்டரோட வார்த்தைங்களை அங்கங்கே ஒட்டியிருக்காங்க. அதாவது வல்லமேன்னு சொன்னால் இந்த இடத்துல தாங்க வல்லமே. இப்போ இந்த இடத்துல வந்தேங்க, நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆனாங்க. இந்த இடத்துல வரும்போது நமக்கு மன அமைதியாக இருக்குங்க. இந்த இடத்துல ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நான் இங்கே வந்துட்டு முட்டை குத்திட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் போவேங்க. எப்போவுமே இங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு போகும்போது நான் மனதில் இருக்க பாரம் எல்லாமே நான் இங்கே இறக்கி வச்சுருவேங்க. இவர்கிட்ட நான் இறக்கி வச்சுட்டு நான் பாட்டுன்னு போயிடுவேங்க. ஆனால் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க. இங்கே நிறைய பேர் வந்துட்டு இங்கே சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நானும் ஒரு தடவை சாட்சி சொல்லணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்காக அது நிறைவேறும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து முட்டை குத்தி பிரார்த்திச்சிட்டேன், ப்ரேயர் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு மன அமைதி கிடைக்கும். நமக்கு இங்கே வந்து உக்காந்து கொஞ்ச நேரம் நம்ம அழுது தீர்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போனோன்னா ரொம்ப அமைதி கிடைக்கும். மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். நான் வாரம் வருவேங்க இங்கே இந்த சர்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை குத்தி ப்ரேயர் பண்ணிவிட்டு போவேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அந்தோணியார் திருத்தலம் இது தாங்க. இங்கேயே வந்தேங்க. இங்கேயே வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் முட்டை குத்தி ப்ரேயர் பண்ணேங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. பாருங்கள், இந்த அந்தோணியாருக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இந்த க்யூ நிறைய நிற்குங்க. நமக்கு போகக்கூட வழி இருக்காது, நிறைய க்யூ நிற்கும். இன்றைக்கி வந்து நான் புதன்கிழமை வந்ததால் இன்றைக்கி க்யூ கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம அந்தோணியாரை வந்து தொட்டு முத்தி கொடுத்துட்டு போகலாம். அதனால தான் இன்றைக்கி நான் ஃப்ரீயாக வந்தேன். இன்றைக்கி வந்துட்டு நான் அங்கே வந்து முட்டை குத்திட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டேங்க. இவர்கிட்ட நம்ம வந்துட்டு என்ன விஷயம் நமக்கு வேணுமோ இங்கே நம்ம ஒப்பு வைக்கலாங்க. நம்ம ஒப்பு வச்சுட்டு நம்ம தேவைகளை நம்ம அங்கே பூர்த்தி செய்துட்டு போவோமுங்க. அங்கே நிறைய பேர் உப்பு மிளகெல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணிவிட்டு இது நடந்தவங்கெல்லாம் உப்பு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டியூஸ்டேலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பணத்தால் மாலையாக போட்டிருப்பாங்க. 20 ரூபாது, 100 ரூபாது, 500 ரூபாது இந்த மாலையாக வந்துட்டு அந்தோணியார் கேபியால் மேலே போடுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குதுங்க. இங்கே நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள். உங்களுக்கே நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அற்புதங்கள் அதிசயங்களும் இங்கே கிடைக்குங்க உங்களுக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோவை இப்போ நான் வந்து அங்கே எல்லாம் முத்தி கொடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாம் முடித்தாச்சு. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க. அதுக்குள்ளே இந்த குழந்தை இயேசு வந்துட்டு கேபி இருந்தது, அங்கேயே கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு முத்தி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வசனம், அதாவது வார்த்தைகளை எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். வார்த்தைங்களை இவ்வளோ அழகாக எழுதி வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு கையில் எழுதி நம்ம இந்த மாதிரி ஒட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஆரோக்கியமாதாங்க, ஆரோக்கியத்தை கொடுக்குறவங்க ஆரோக்கியமாக தான். அதனால் வந்துட்டு இந்த கேபியாண்ட இந்த வீடியோவில் பார்க்குறவங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது உங்கள் குடும்பத்துலேயும் நல்லது நடக்குங்க. எல்லா விஷயங்களும் நீங்கள் நினச்ச காரியெல்லாம் நடக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம்
இங்கே அப்பப்போ புடவை சாத்துவாங்க, புடவை மாற்றி மாற்றி புடவை கட்டுவாங்க. இந்த மாதாவுக்கு நிறைய பேர் வேண்டிட்டு மாற்றி மாற்றி புடவை கட்டுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த கொடி மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பரில் தாங்க ஒட்டியிருக்காங்க. இந்த கொடியாக பண்ணி ஒட்டியிருக்காங்க கடவுளோட வார்த்தையெல்லாம். நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ சேக்ரெட் ஆர்ட் ஆஃப் ஜீசஸ் அன்பியம், இது ஒரு அன்பியை வந்து சிறப்பிக்கிறது தாங்க இது மாதிரி பண்ணியிருக்கிறது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் எந்த சர்ச்லேயும் நான் பார்த்தது கிடையாது. இந்த சர்ச்சில் புதுசாக பார்க்குறேன். சூப்பருங்க. இங்கே நம்ம வந்தோன்னா நமக்கு பரிசுத்த ஆவியோட வல்லமை நமக்கு இந்த இடத்துல கிடைக்குங்க. கன்ஃபார்மாக கிடைக்குங்க. ஏன்னா வார்த்தைகள் இங்கே வந்து குடிக்கொள்ளுதுங்க. இந்த இடத்துல வந்து வார்த்தைகள் வந்து குடிக்கொள்றதால இந்த இடத்துல வந்து கடவுளோட அந்த வல்லமை இந்த இடத்துல இருக்குங்க. எப்போவுமே சொல்லுவாங்க, இந்த பைபிளில் போட்டிருக்குது, என் வார்த்தையால் உனக்கு நீ சுகமாகட்டும், என் வார்த்தையால் உன் நோய் நீங்கி போகட்டும் சொல்லிட்டு நிறைய பைபிளில் நிறைய வேர்டிங் வருதுங்க. அதெல்லாம் தான் நாங்கள் இதுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தைங்க தாங்க நமக்கு வந்து மருந்து, வேறு எதுவும் கிடையாதுங்க. நம்ம மனசில் வேதனை, கஷ்டம், துன்பம் எல்லாம் வரும்போது இந்த வார்த்தைகள் தாங்க நமக்கு மனதில் வந்துட்டு மருந்தாக நிற்கிது. அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். நான் ஃபுல்லாக பைபிள் வேர்ட்ஸ் தாங்க, வேறு எதுவும் கிடையாது. பைபிள் வேர்ட்ஸ் தான், வேறு தனியான வார்த்தைங்க கிடையாது. இதெல்லாம் இந்த வீடியோ பார்த்தவங்க இந்த இடத்த நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கும் இதோட அற்புதங்களும் அதிசயங்கள் கிடைக்கட்டும்னு நான் வேண்டுறேன். இது எங்கே பார்த்தீங்கன்னா, ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினா இந்த திருத்தலத்துக்கு 15 ரூபா ஷேர் ஆட்டோ தாங்க. ஆவடி அந்தோனியா திருத்தலம் சொன்னாலே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அங்கேருந்து 10 ரூபா 15 ரூபா தான் ஷேர் ஆட்டோ. இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கலாம். இங்கே நிறைய பேர் வந்து சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வர்றதே சாட்சியம் சொல்கிறது தான். அதாவது 13 வாரம் நடந்து வரவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வரவங்க, ரொம்ப தூரத்தில் வந்து கடவுள்கிட்ட நடந்து 13 வாரம் வருவேன், எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வேண்டி போனவங்கெல்லாம் நிறைய சாட்சி சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலில் வந்துட்டு இந்த கோயில் நல்ல வல்லமையுள்ள ஒரு கோயிலுங்க. இந்த இடம் நீங்களும் இந்த ஆசீர்வாதம் பெற்று போகணுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ போடுறேன். எனக்கு மெனக்கெட்டு போடணுன்ற அவசியம் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை மெனக்கெட்டு போடுறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். கடவுளோட ஆசீர்வாதமும் அற்புதமும் உங்களுக்கும் கிடைக்கட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், அப்படி நிறைய வார்த்தை. உன்னை காக்க நான் உன்னுடன் இருக்கிறேன். മലയാളത്തിലും പോട്ടിരിക്കുന്നത്. മലയാളത്തിൽ என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, എന്നെ വിളിക്കുക ഞാൻ മറുപടി നൽകും, നിന്റെ ബുദ്ധിക്കതീതമായ മഹത്വം നിഗൂഢവുമായ കാര്യങ്ങൾ ഞാൻ നിനക്ക് വെളിപ്പെടുത്തും. ജെറേമിയ 33:3. കലഹം നിറഞ്ഞ വീട്ടിലെ വിരുന്നിനേക്കാൾ അഭികാമ്യം സ്വസ്ഥതയോടെ കഴിക്കുന്ന ഉണങ്ങിയ അപ്പക്കഷ്ണമാണ്. ഉത്കണ്ഠ മൂലം ആയുസ്സിൻ്റെ ദൈർഘ്യം ഒരു മുഴമെങ്കിലും കൂട്ടാൻ നിങ്ങൾക്കാർക്കെങ്കിലും സാധിക്കുമോ? മത്തായി 6:27. എൻ്റെ ദൂതൻ നിങ്ങളുടെ കൂടെയുണ്ട്, അവൻ നിങ്ങളോട് ജീവൻ കാത്ത് സൂക്ഷിക്കും. ശക്തനും ധീരനുമായിരിക്കുന്നുമെന്നും ഭയപ്പെടുകയോ പരിഭ്രമിക്കുകയോ ചെയ്യരുതെന്നും നിന്നോട് ഞാൻ കൽപ്പിച്ചിട്ടില്ലയോ? നിന്റെ ദൈവമായ കർത്താവ് നീ പോകുന്നിടത്തെല്ലാം നിന്നോട് കൂടെ ഉണ്ടായിരിക്കും. ജോഷുവ. ഒന്നിനെക്കുറിച്ചും ആകുലരാകേണ്ട. പ്രാർത്ഥനയിലൂടെയും അപേക്ഷയിലൂടെയും കൃതജ്ഞതാസ്തോത്രങ്ങളോടെ നിങ്ങളുടെ യാചനകളെ ദൈവസന്നിധിയിൽ അർപ്പിക്കുവിൻ. ഫിലിപ്പിയർ 4:6. பாருங்கள், இதை நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது ஆவடி திருத்தலம். ஆவடியில் ஸ்டேஷன் இறங்கணும்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற டிஸ்டன்ஸ். இது புனித அந்தோணியாரை நோக்கி வல்லமையுள்ள ஜெபங்க. இந்த வல்லமையுள்ள ஜெபம் செய்கிறவங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் பல விஷயங்களில் நம்ம வேண்டுதெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் இதை நான் உங்களுக்கு இந்த ஜெபம் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன்.